Hello friends, இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு தேன் குழல் முறுக்கு தான் செஞ்சு காட்ட போறேன். சோ வாங்க வீடியோல போலாம். இதுக்கு 2 கப் பச்சரிசி எடுத்து நல்லா தண்ணியில 2 hour ஊற வச்சு அத நல்லா வெயிலையும் காய வச்சு மிக்ஸில பொடி பண்ணி ஜலிச்சு வச்சிருக்கேன். அடுத்ததா 1/2 கப் உளுத்தம் பருப்பை நல்லா ட்ரையா வறுத்து அதையும் மிக்ஸில போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை இதோட சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் வந்து சுடு தண்ணி போட்டு வச்சிருக்கேன். சுடு தண்ணி லைட்டா தான் ஹீட் பண்ணிருக்கேன். ரொம்ப சூடான தண்ணியை வச்சு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா மாவு வந்து நமக்கு பதம் கிடைக்காம போய்டும். சோ அந்த சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மாவை நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா மாவு நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ இதல நான் வந்து கொஞ்சமா நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து மாவு பிசையும் போது கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை இதல நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது பிடிக்கல அப்படினா நீங்க நெய் இல்லனா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மாவு கரெக்ட்டான பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவுல கொஞ்சமா எடுத்து ஒரு உருண்டை பிடிச்சுக்கிறேன். இப்போ முறுக்காச்சுல இத நம்ம வச்சுக்கலாம். அடுத்ததா நார்மலா நம்ம வீட்ல வந்து ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணுவோம். இந்த ஜல்லிக்கரண்டில நம்ம வந்து முறுக்க மாவு போட்டு வச்சிருக்கோம் இல்லையா அதை பிழிஞ்சிக்கலாம். பாருங்க முறுக்கு நல்லா அழகா வந்து விழுந்திருக்கு அந்த அச்சில இருந்து. இப்போ நான் ஒரு கடாயில நல்லா எண்ணெய் ஊத்தி அதை காய வச்சிருக்கேன். எண்ணெயும் காஞ்சிடுச்சு. இதுல நம்ம போட்டுக்கலாம். இப்போ முறுக்கு பாத்தீங்கன்னா நல்லா பொன்னிறமா வந்திருக்கு. இத வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க மாவுல ஒரு முறுக்கா பிழிஞ்சு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தேன் குழல் முறுக்கு எப்படி பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை வச்சுக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸோடு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.